இவனை டைவர்ட் பண்ணுறதுக்கு எப்பயும் ஒரு 4 பொரி அவனுக்கு போட்டுட்டு நான் என் வேலையை பார்த்துட்ருப்பேன். மறந்து போய் அந்த பாக்ஸை அவன் பக்கத்துலேயே வச்சுட்டேன். குப்பையை கொட்டிட்டு வரலாமேன்னு வெளியில் இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தா மொத்தத்தையும் கவுத்து வச்சுருக்கான். அதை வாங்கி அதை எடுத்து வைக்கலான்னு பார்த்தா கூட சார் விடவே இல்லை. அவர் அதில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டான். இவனை வச்சுட்டும் வேலையை பார்க்க முடியல, தூங்க வச்சுட்டும் வேலையை பார்க்க முடியல. என் நிலமை யாருக்கும் வரக்கூடாது. இந்த மாதிரி குழந்தைய எதனா டைவர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நைட் ஆயிடுச்சு, அவரும் ஒர்க் முடிச்சுட்டு வந்தார். சரின்னு சாப்பாடு ஊட்டலான்னு 2 பேரும் வந்து வித்தை காமிச்சிட்ருக்கோம். அவனுக்கு எப்படியெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது எனக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு. பாவம் என் ஹஸ்பண்ட் ஒர்க்கை விட்டு வந்தாருன்னா ஃபேஸ் வாஷ் பண்ண கூட அவருக்கு டைம் கொடுக்க மாட்றான். வந்ததுமே அவர் விரல பிடிச்சிக்கிறான், ஒரே அழுக. நடக்கலாம் வான்ட்டு அவர் மட்டும் கையை விட்டுட்டாருன்னா போதும், அதே இடத்துல நின்று அழ ஆரம்பிச்சிட்றான்.